100 கிராம் பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை தோல் எடுத்து தட்டி எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு 1/2 கிலோ காராமணிக்காயை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்காக 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தான் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காய் வேக வச்சாச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். அது குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. காராமணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.